ஹாய்ங்க, நம்ம அண்ணாமலையார் ஜுவல்லரியில் உங்களுக்கான ஹெரிட்டேஜ் அண்ட் விண்டேஜ் கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம். அந்த காலத்தில் ராணிகள் பயன்படுத்தின டிசைன்ஸை உங்களுக்காக நாங்கள் ஸ்பெஷலைஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். உங்கள் ஃபங்க்ஷனில், உங்கள் கல்யாணத்தில் நீங்கள் ராணி மாதிரி ஃபீல் பண்ணுமா, நம்ம அண்ணாமலையார் ஜுவல்லரிக்கு வாங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அவர் தான் சார் பார்த்த விட்னஸ். இங்கே வா தம்பி. எப்போ பார்த்த? எதையும் மறைக்காமல் உண்மையை மட்டும் தான் சொல்லணும், புரிஞ்சதா? யோ ஏட்டு, என்ன அங்கே கூட்டம் கொடுத்து கழிச்சு விடு. சொல்லு. ஐயா, தோட்ட வேலைக்கு தினமும் இந்த வழியாக தான் போவேன். அப்படி இன்றைக்கும் போகிறப்போ ஏதோ ஒரு கருகன வாடை வந்துச்சு. என்னன்னு வந்து பார்க்குறப்போ யாரையும் கொன்று எரிச்சிருக்காங்க ஐயா. நான் பார்த்து பயந்து ஓடி போய் ஊர் தலைவர்கிட்ட சொன்னேன் ஐயா. எரிஞ்சு போன மனுஷனோட உடம்ப தான் பார்த்துருக்க, கொன்று எரிச்சாங்க அப்படிங்கலாம் சொல்லக்கூடாது, புரியுதா? சரிங்க. உன் ஃபோன் நம்பர் ஏட்டுக்கிட்ட கொடுத்துட்டு போ. எப்போ கூப்பிட்டாலும் ஸ்டேஷன் வரணும். கொன்று எரிச்சிருக்காங்கன்னு யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, சரியா? சரிங்க ஐயா. சார் டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்துடும்.
ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்துடும். எப்படி இருந்தாலும் சஸ்பெக்ட் யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சிட போகிறோம். ஆனால் இவர் எதுக்கு சார் நம்ம பார்க்கணும்? நம்ம சேகரித்த விஷயங்கள்லேருந்து ஒரு உண்மை கிடைக்கும். ஆனால் அதையும் தாண்டி ஒரு உண்மை இவரால் மட்டும்தான் சொல்ல முடியும். சொல்லுங்கள், நான் என்ன பண்ணணும்? சார், இன்றைக்கி நடந்த கேஸில் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அதனால தான் இங்கே வந்தேன். இதுக்கு முன்னாடி நடந்த கேஸில் எனக்கு ஹெல்ப் பண்ணது மாதிரி இதில் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு வந்திருக்கேன். அங்கே தங்கின நபரோட டைரி தான் இது. நீங்கள் தான் பார்த்து சொல்லணும். பார்த்துட்டு சொல்கிறேன். ஒரு மனிதனின் தினசரி பதிவு பல நூற்றாண்டுகள் கழித்து ஒரு தேசத்தின் வரலாற்றையே சொல்லிக் கொடுக்கும் பேராற்றல் கொண்டது. ஆனந்தரங்கம் பிள்ளை. அவரோட டைரியை படித்ததுக்கு அப்புறம் தான் நான் உணர்றேன், இவரது நாட்குறிப்புகள் வெறும் எழுத்துகள் அல்ல, அது 18ஆம் நூற்றாண்டு இந்தியாவின், குறிப்பாக பிரெஞ்சு ஆட்சியின் நேரடி ஆவணம். நானும் என் வாழ்க்கையில் சந்தித்த நபர்கள், முக்கியமான தருணங்கள் பற்றி எழுதிக்கிட்டு இருக்கேன். என் நண்பர்கள் சொல்லுவாங்க, டைரி எழுதுறது இந்த காலத்து தேவையில்லாத வேலை. என்னதான் டெக்னாலஜி வளர்ந்தாலும் சில பழமையான பழக்கங்கள் தர மன நிறைவு எந்த டெக்னாலஜியும் தர முடியாதுன்னு முழுசாக நம்புகிறேன். கதிர் என்னோடய பேர். நீங்கள் படிக்கிறது என்னுடைய டைரி தான். நான் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு பெரிய கம்பெனியில் வேலை, கை நிறைய சம்பளம், என்னோடய அம்மா, காலேஜ் படிக்கிற என் ஒரே தங்கச்சி, என்னோடய எதிர்காலம் எல்லாமே என்னுடைய வருமானத்தை சார்ந்து தான் இருக்குது. இது என்னோடய முதல் நாள். இங்கு நடக்கிற முக்கியமான சம்பவங்களை பற்றி எழுத போகிறேன். ஓனருக்கு அடுத்து நான் சந்தித்த நபர் அசிஸ்டன்ட் மேனேஜர் மிஸ்டர் ராஜா. சந்தித்த முதல் நாளே ரொம்ப நாள் பழகின மாதிரி எனக்கு ஒரு உணர்வு. ரொம்ப உற்சாகமானவர், ஃப்ரெண்ட்லியாக பழகுவார். கம்பெனியோட எல்லாத்தையும் அவர் தான் எனக்கு அறிமுகப்படுத்தினார். எல்லார்கிட்டையும் சமமாக பழகுவார். இந்த எளிமை தான் அவருடைய வளர்ச்சிக்கு காரணம்னு நான் நம்புகிறேன். ஓனர்கிட்டேருந்து ஒரு கால் வந்துச்சு. அதிலிருந்து ஏதோ குழப்பமாக இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ சொன்னார், ஃபாரின்லேருந்து திடீர்னு முக்கியமான கிளைண்ட் வந்திருக்காங்க, அவங்க அட்டன் பண்ண இவர் தான் போகணும்னு ஓனர் சொல்லியிருக்காருன்னு. ஆனால் இன்றைக்கி அவரோட கெஸ்ட் ஹவுஸில் தங்க வேண்டிய ஒரு முக்கியமான பிளான் இருந்துச்சு. அங்கே தான் கம்பெனியோட முக்கியமான டாக்குமெண்ட், விலை உயர்ந்த பொருட்கள் இருக்குதுன்னு சொன்னார். அங்கே ரெகுலராக தங்குற நபருக்கு உடம்பு சரியில்லை, அதனால் இவர் கெஸ்ட் ஹவுஸில் தங்குறதா பிளான் இருந்துச்சு. ஆனால் எதிர்பாராத மீட்டிங் வந்ததால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சார். நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னது ரொம்ப சந்தோஷப்பட்டார். இது என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியாக நானாக முன் வந்து பண்ணேன். போகிறதுக்கு முன்னாடி முக்கியமாக ஏதோ சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன்னு சொன்னார். அது மறந்துட்டாரா இல்லை மறைச்சிட்டாரான்னு அப்புறம் சொல்கிறேன். வீட்டில் அம்மா தங்கச்சி திட்டினாங்க, இது உனக்கு தேவையான்னு கேட்டாங்க. ஆனால் என்னால் முடிக்கக்கூடிய வேலைன்னு தெரிஞ்சும் உதவ மனசு இல்லாமல் விலகுறது தப்புன்னு தோணுச்சு. அதனால தான் அந்த உதவியை அவருக்கு செஞ்சேன். இதுவரைக்கும் நான் வாழ்நாளில் இப்படி ஒரு இரவை அனுபவித்ததே இல்லை. மனிதர்களால் வர்ணிக்க முடியாத பேரழகு. இந்த இரவு நான் சந்தித்த மனிதர்கள், பார்த்த காட்சிகள், கேட்ட ஒளி சொன்னால் சத்தியமாக யாரும் நம்ப மாட்டீங்க. இதை நானே எதிர்பார்க்கல, என்னாலையும் நம்ப முடியலை. இது கனவாக கூட இருக்கும்னு சந்தேகமாக இருக்குது.
ஆல்மோஸ்ட் முடிச்சிடலாம் சார். மோஸ்ட்லி எல்லா ஐ விட்னஸ் தான் வரும். சார் சொல்லுங்கள் சார். வெற்றி எங்கே இருக்கீங்க? உடனே வாங்க, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். கெஸ்ட் ஹவுஸில் யாராவது வந்து தங்கினாங்க, அவங்க மர்மமான முறையில் இறந்து போயிட்டாங்க சொன்னீங்க இல்லையா? அப்படி ஒரு நபர் இன்னும் பிறக்கவே இல்லை. நிஜமாவா சார்? இதோ வரேன் சார். சார் வண்டி எடுங்க.